அறம் தமிழ், இது உங்களின் குரல். இனி தொடர்ந்து எதிரொலிக்கும். இவர் கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு போர் விமானங்களில் கொண்டு போய் இறக்கிட்டாரு. இங்கேயும் 200 பேர் வந்திருக்காங்க. இது முதல் கட்ட ஒரு உலக வல்லரசு நாடுகளுக்கு ராணுவம் கொடுத்துட்டு இவங்களை எதுவும் டச் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஹமாஸ் கொடுத்தது அவங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் தான். அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த பேச்சில் சொல்கிறாரு, இது ஒரு அன்லக்கி பிளேஸ் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு டேக் ஓவர் பண்ணுறீங்க, உங்களுடைய பிளான் என்ன? இவருக்கும் காசாவுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம், மேற்கு கரைக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், இஸ்ரேல் உங்களுடைய நட்பு நாடு, நீங்கள் ஏதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற அமெரிக்கர்களுக்கு அங்கே இருக்கிறவர்களுக்கு வரலாறே கிடையாது. அவர் இது சைனா மாதிரி கொலம்பியா மாதிரி குறி வைக்கிறாரு. சோதிக்கிறாரு, இந்த மாதிரி தீர்வுன்ற பேர்வில் தீர்த்தர்றாரு. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். உலக நாடுகளினுடைய இன்றைய பேசுபொருளாக இருப்பது அமெரிக்க அதிபர் காசாவை நாங்கள் கைப்பற்றி ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளானை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன் அருகே கூடவே இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு வைத்துக்கொண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து உலக நாடுகளிலிருந்து ஆதரவு மற்றும் எதிர்வினைகள் தான் அதிகமாக இருக்குது. எதிர்வினைகள் வந்து இருக்கின்றன. அதே போலவே இந்த மைக்ரன்ஸு சட்டத்தைக்கு மீறி அங்கு குடியேறியவர்களை வெளியேற்றுவது, அதே மாதிரி இந்த வரி விதிப்பு, அவர் 20% 10% அப்படின்னான வரி விதிப்புகள், இந்த 3 தலைப்பின் கீழ் விவாதிப்பதற்காக நம்முடைய அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் நம்ம இந்த ஒவ்வொரு கேள்வியாக கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 7, 2023 ஒரு காசா அந்த இஸ்ரேல் ரெண்டுக்கும் இடையிலான ஒரு போர் துவக்கம் ரொம்ப உலக நாடுகள் முழுவதும் கவலைப்படும் விதமாக அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. இதில் மாறி முதலில் துவங்கியது இங்கே இந்த ஹமாஸ் படையினராக இருந்தாலும் கூட உலக நாடுகள் எல்லாமே இதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய பரப்புரையில் நான் வந்தால் போரை சால்வ் பண்ணுவேன், நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்லாம் சொன்னார். அந்த முயற்சியினுடைய ஒரு அங்கமாக இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு அவர் தான் மீட் பண்ணுறார். அவர் ஜனவரி 27 பதவியேற்றுக்கிறார். அவர் முதல்ல மீட் பண்ணுறார். மீட் பண்ணும் பொழுது அவர் 2 பேரையும் வச்சுட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி காசாவை நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அதை டேக் ஓவர் பண்ணிப்போம். டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஃபுல் பிஸ்னஸ் பிளான் அவர் சொல்கிறார். இது எப்படி இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு வழிவகை செய்யுமா, அல்லது இதுதான் ஒரு புதிய பிரச்சனையாக இது அடுத்தடுத்து தொடருமா? இல்லை, இந்த ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு நிச்சயமாக ஒரு அமைதிக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய நாடுகள் எல்லாமே அங்கே சவுதி அரேபியாவிலேருந்து இந்த மாதிரி காசாவை அவர்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிற இது மாதிரியான விஷயங்கள், அதில் குறிப்பாக அங்கே இருக்கிற மக்கள்களை வெளியேற்றக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நாங்கள் அந்த யோசனையே முழுமுற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. சுற்றி இருக்கிற நாடுகள் அனைத்தையுமே இதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அவர் நெதன்யாகுவோட ஒரு போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவரோட முன்கூட்டியே பேசிட்டு, நாங்கள் போர் இப்படி தான் நிறுத்துவாங்களா, ஒருத்தர் உடல் முடியல அப்படின்னு ஒரு நோயாளி வராரு, முடிஞ்சால் காப்பாற்றணும், இல்லைன்னா அது மேல் சிகிச்சைக்கு போகணும், உனக்கு ஒரு விடுதலை செய்கிறேன்னு சொல்லி அவர்களை கொல்வதற்கு சமமானது. உலகில் ஒரு 23 லட்சம் மக்கள், அங்கே ஒரு 41 கிலோமீட்டர் நீளம், ஒரு 11 கிலோமீட்டர் அகலம், இதற்குள்ளே வசிக்கிறாங்க 23 லட்சம் மக்கள். இந்த இஸ்ரேலினுடைய உங்களுடைய வரலாறு தெரியும். அது 1948 மே மாதத்தில் அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்கள் வாங்கப்பட்டு அந்த யூதர்களால் அந்த நகரம் நிர்மாணிக்கப்பட்டு அறிவில் சிறந்தவர்களாக இன்றைக்கி உலகம் முழுவதும் மென்பொருள், இந்தியா கூட அவர்களிடம் இருந்து தான் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக இராணுவ உதவிகள், மென்பொருள் உதவிகள் எல்லாம் பெற்றுட்ருக்கிறாங்க. இந்த வகையில் அவர்கள் இன்றைக்கி நிறைய வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு நேசம் மிகுந்ததாக இருந்தாலும் இந்த மக்கள் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஒரு அத்துமீறல், அடக்குமுறை,
அப்போ அவங்க வந்து அந்த மண்ணு அவர்களுக்குரியதான் நினைக்கிறாங்க. அரேபிய அந்த இஸ்லாமியர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த ஜெருசலம் வந்து அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாக அவங்க இதை கருதுகிறாங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய அந்த ஜெருசலத்தினுடைய முக்கியத்துவம், அதே போல் அங்கே இருக்கிற அல் அஸ்கான்ற ஒரு ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அது வந்து முஸ்லீம்களுக்கு மிக முக்கியமான ஒரு இது, யூதர்களுக்கு முக்கியமான ஒரு நிலப்பரப்பு. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வந்து ஒரு சர்வதேச ஒரு சமய நல்லிணத்திற்கான ஒரு இடமா அதை வந்து இவர் முன்னிருந்து பேசலாம். இவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இராணுவத்திற்கான உதவிகள் வந்து இஸ்ரேல் தான் தயாரிது. கொரியா வந்து சில எலக்ட்ரானிக்ஸு, சிப்ஸு இதெல்லாம் வந்து இவர்கள் கொடுக்குற, அதை அமெரிக்கா கொடுத்து தயாரித்து அந்த வணிகத்திற்காக வந்து கொரியாவை இவங்க எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறார்களோ அது வேறு பாதுகாப்பு அம்சங்களுக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கும். ஆனால் இந்தியா மாதிரியான பார்த்திங்கன்னா இஸ்ரேலை அவர்கள் 50லேயே அதை அங்கீகரித்தாலும் அவர்கள் 1988 இந்தியா மாதிரி நாடு தொடக்கத்தில் இருந்தே, நேரு காலத்திலிருந்து தொடக்கத்தில் இன்றைக்கி அவர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறதுக்கு முன்பு வரைக்கும் இருக்கிற நம்ம இந்திய அரசாங்கங்கள் அனைத்தும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற அங்கே இருக்கிற 23 லட்சத்தில் 10 லட்சம் பேர் வந்து இன்றைக்கும் சர்வதேச நாடுகளுடைய உணவு அடிப்படை தேவை குடிநீர் விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள தான் நம்பியிருக்கிறாங்க. இன்றைக்கும் அங்கே இப்போ 22 மாதங்கள் ஆகின்றன. அக்டோபர் 7, 2023 தொடங்கப்பட்ட இந்த பொருள் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அவதிகளுக்கு கடுமையான மன சுமைகளிலும் அவர்கள் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க இஸ்ரேல் அந்த வெஸ்ட் பேங்க், அதாவது ஜோர்டன் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பகுதி வந்து வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க. எகிப்து ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து இந்த காசா. இது எல்லாம் இன்றைக்கி வந்து மிக கடினமான ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு தட்டாலடியாக நம்ம ஒரு அறிவிப்பு கொடுத்து மக்களை வந்து காப்பாற்றுற மாதிரி பேயா, நீங்கள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நாட்டுக்கெலாம் போங்க, அங்கே வந்து ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட்டாக ஒரு ரியல் எஸ்டேட் பில்டிங் மாதிரி ஒரு மேப் போட்டு, இந்த சிவாஜி படத்தில் வில்லன்னு சொல்லுவாங்க, இது செட் ஆகாது, நீங்கள் பாருங்கள், நீ இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அது இதெல்லாம் வச்சு நீ பொழைச்சிக்கிறதுக்கு ஒரு இதை சொல்கிற மாதிரி இவர் ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாரு. அதை வரவேற்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்னென்னா, எங்களுக்கு வந்து தாக்குதல் இஸ்ரேல் மக்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஹமாஸ் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு அதிரடியாக தாக்குனாங்க. அப்போவே உலகம் முழுவதும் இது எப்படி அவங்க தாக்குதலை வந்து தொடர போகிறாங்களா, இல்லை இது தற்கொலைக்கு சமம், பிணைய கைதிகளை எல்லாம் வேறு பிடிச்சிட்டு போனாங்க. அப்புறம் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து இஸ்ரேலும் வந்து தாக்க முடியாத, ஏன்னா உலக வல்லரசு நாடுகளுக்கு இராணுவம் கொடுத்துட்டு இவங்களை எதுவும் டச் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஹமாஸ் கொடுத்தது வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் தான். கிட்டத்தட்ட 23 மாதம். இப்போ நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கடுமையான பாதிப்பு. ஏன்னா அவர்கள் பலம் குறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. இங்கேயும் வந்து 47,000 பேர் மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இன்னும் அடிபட்டவங்க அதில் லட்சக்கணக்கில் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது இன்னும் தாக்கு பிடிக்கிறாங்க, இன்னமும் வந்து தாக்கு பிடிக்கிறாங்க. அது அவர்களுக்கும் கஷ்டம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு தீர்க்கமான ஒரு சொல்யூஷன் வந்து இவர் தருவார் பண்ணுவார்னு பார்த்தா எல்லோரும் கிளம்பி போங்க, நாங்கள் அங்கே வந்து ஒரு டூரிசம் இதுக்கு மாதிரி அந்த வெஸ்ட்டு அவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுதே அந்த பேச்சில் சொல்கிறாரு, இது வந்து ஒரு அன்லக்கி பிளேஸு நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு டேக் ஓவர் பண்ணுறீங்க, உங்களுடைய பிளான் என்ன, நீங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க, நீண்ட நாட்களுக்கு எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார், நாங்கள் தான் பார்த்துப்போம் அப்படின்றார். இது மாதிரி நீங்கள் இப்படி தான் கிழக்கிந்திய கம்பெனி தங்களுடைய ஆதிக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்படி சர்வதேச சட்டங்கள் நிறைய 2ஆம் உலகப் போர் முடிந்ததுக்கு பிறகு நிறைய வகுக்கப்பட்டன. இவரே என்ன சொன்னார், பரப்புரை முடிந்த பிறகும், பதவியேற்பு முடிந்த பிறகும் இவரே என்ன சொன்னார், அமெரிக்கா இனிமேல் எந்த நாட்டிலையும் எந்த நிலப்பரப்புலையும் நாங்கள் போய் சம்மந்தப்பட மாட்டோம், நாங்கள் போய் எதுக்கும் தலையிட மாட்டோம், நாங்கள் எதுக்கு செலவு பண்ணணும், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலான ஒரு செக்யூரிட்டி அங்கே இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் ஏன் பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு அவர் ஐநா எல்லாத்துலேருந்தும் வெளியில் ஏறுறாரு. இவர் வந்து இப்போ நீங்கள் வந்து WHO மட்டுமல்ல, யுனெஸ்கோ மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியேறாரு. அவர் வந்து அமெரிக்கா வந்து உலக நாடுகளினுடைய மருத்துவத்திற்கான ஒரு அமைப்பு இருந்தது. அவங்க நிறைய காசநோய் உட்பட ரொம்ப தீவிரமான நோய்களுக்கெல்லாம், HIV மாதிரியான கடுமையான நோய்களுக்கெல்லாம் இவங்க வந்து மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்கனால ஏன் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு கூட கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமிலேருந்து அவர் வெளியேறாரு. கால பருவநிலை மாற்றத்திற்கு வந்து நாங்கள் தான் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியேறாரு. இவ்வளவு வந்து நாங்கள் இனி எங்களுக்கான ஒரு நாட்டை நாங்கள் அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் தான் இங்கே வந்து வெளியிலேருந்து வந்து குடியேறக்கூடியவர்கள் எல்லாத்தையும் மைக்ரெண்ட்ஸ் வந்து 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் வந்தவர்களில் வந்து தவறாக குடியேறியவர்கள் எல்லாத்தையும் குற்றச்செயல்கள் புரிகிறாங்க, அதனால் நாங்கள் வெளியேற்றோம், எங்கள் பொருளாதாரம்
இப்படியெல்லாம் அதை சொல்லி இதை சொல்லும்போது தான் நாங்கள் எங்கேயும் தலையிட மாட்டோம், எங்களுடைய நாட்டுக்கும் நீங்கள் யாரும் இப்படி வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் சரின்னு அதை வந்து இவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்க மாட்டிருக்குன்னு மற்ற நாடுகள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் சொல்கிறது என்ன, இவருக்கும் காசாவுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம், மேற்கு கரைக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், இஸ்ரேல் உங்களுடைய நட்பு நாடு, நீங்கள் ஏதாவது ஒரு நிலையை எடுத்து நாங்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் வந்து அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், அந்த இடத்த இன்னொரு இடத்த நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்னா இப்போ இது இன்னொரு நாட்டினுடைய தலையீடு ஆகாதா? இது எப்படி நீங்கள் இது வரைக்கும் பரப்புரை செஞ்சதும் உங்கள் நீங்கள் சொன்ன ஒரு வாக்குறுதிகளையும் என்னவாயிட்டு, நீங்கள் அங்கேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேருந்து வெளியேறீங்க. சில பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு வளமையான அந்த ஒரு ஒரு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாது ரொம்ப எந்த நேரத்துலையும் ஆட்டம் காணக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ செல்வ செழிப்பும் இது இருந்தாலும் மேக்சிமம் அவங்க அந்த சர்வீஸ் செக்டார் நிறைய விஷயங்களை அயல்நாடுகளை சார்ந்து அவங்க ஒரு மாதிரியான ஒரு பொருளாதார நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து ட்ரம்ப்பு ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா வேறு விதமாக அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறாரு. சில விஷயங்கள் வந்து ரொம்ப நிதானமாக அவர் பைடன் முடிவு எடுக்கிறாரு, அதை வந்து அவர் குற்றம் சாட்டினார். இவர் தடாலடியாக எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ நிறைய விஷயங்களில் வந்து அவர்களுடைய அயல்நாட்டு அதிபர்களையோ அல்லது அயல்நாட்டு உறவுகளை அவர் வந்து கவலைப்படாமல் எடுக்கிற முடிவுகளையும் போக உள்நாட்டு முடிவுகளையும் கூட அவர் ரொம்ப அதிகமாக எடுக்கிறார். 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸை நீ சும்மா கூட இருக்கலாம், அதாவது மறைமுகமாக த்ரெட் பண்ணி வெளியே அனுப்புகிறார். அது எப்படி வந்து சரியாக இருக்கும்? புதிய வேலை வாய்ப்புகளை உள்ளே கொண்டு வரதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெரிய அளவில் அவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறார். அப்போ என்ன அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஆனால் அவர்கள் ரொம்ப வளமையான இது அப்படி தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் அசைச்சிக்கவே முடியாது, ட்ரம்ப் தான் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்றாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் இது மாதிரி ஒரு நாட்டை எடுத்துக்கிறோம், ஆக்கிரமிப்பு கைப்பற்றுதல் அப்படின்றது வந்து அவர்களுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே வந்து அதை மறுக்கிறார்கள். காங்கிரஸில் ஒரு வாக்கெடுப்பு போகும்போது அது வந்து நிராகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உலக நாடுகளுடைய மற்ற எல்லாருமே ஒரு வந்து வித்தியாசமாக பார்ப்பதற்கான ஒரு துவக்க புள்ளியாக தான் இருக்குது. ஒரு நாளும் இவர் சொல்லியிருக்கிற இந்த ஒரு காசாவை மேற்கு கரையை நாங்கள் எடுத்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் லேண்டு மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி அவர் சொல்லியிருக்கிற இந்த ஒரு முடிவுன்றது நிச்சயமாக மற்ற நாடுகளிடம் ஊடகவியலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு கடுமையான விமர்சனங்களை தான் எழுப்பியிருக்குது. இதற்கு முன்னாலே இது மாதிரி சில அதிரடிகள் எல்லாம் செய்தார், பின்வாங்கினார். அது மாதிரி தான் இதுவும் நடக்கும். இப்போ ட்ரம்ப் வந்து அவர்கள் தன்னுடைய பரப்புரையின் போதே சொல்லியிருந்தார், அதாவது அமெரிக்கா வந்து அமெரிக்கர்களுக்கு நாங்கள் இப்போ நீங்கள் கூட இந்த இதில் குறிப்பிட்டீங்க இந்த மாதிரி வெளிநாட்டு விஷயங்களை நாங்கள் தலையிட மாட்டோம், அதே மாதிரி இங்கே இருக்கிற மைக்ரன்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புவோம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதுவும் இராணுவ விமானத்தில் கொலம்பியாவையும் முதல்ல அந்த மாதிரி அவர் அனுப்புனார். அவங்களும் வந்து வேறு வழி இல்லை, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் இந்தியாவிலும் நம்ம எதிர்பார்க்கலாம், அதில் அதிகமாக பஞ்சாபியர்களும் குஜராத்தியர்களும் இருந்ததாகவும் ஒரு C-17 ஒரு ஃபஸ்ட் லெவல் ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கியிருக்கு. இதில் வந்து அவர்கள் விமானத்தில் அவர்களை ஏற்றி அனுப்பும் பொழுது அவர்கள் கைவிலங்கள்லாம் இடப்பட்டு அனுப்பப்பட்டதாக புகைப்படங்கள் செய்திகள்லாம் வந்தது. இதற்கு வந்து எந்த எதிர்வினை கொலம்பியா அதற்கான எதிர்வினைகள் ஆற்றியது, ஆனால் இந்தியா அதற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்கிறது. இது குறித்து ஒரு பெரிய விவாதம் இருக்குது. இந்த ஒரு ஸ்டெப்ஸ் அது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது முதற்கட்டமாக கொலம்பியாவுக்கு அந்த மாதிரி நடந்து கொலம்பியா வந்து நாங்கள் தரையிறக்க அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வந்து இராணுவ விமானத்தில் கொண்டு வந்து C-17 சொல்லி ஒரு டைப் ஆஃப் எல்லாம் இங்கிலீஷ் படத்திலலாம் பார்த்துக்கலாம், எல்லாம் வரிசையாக உட்கார வச்சு வந்து இது பண்ணுவாங்க, இறக்குவாங்க. அதுவும் இன்னும் எரிபொருள் செலவெல்லாம் அதிகமாக தான் ஆகுன்றாங்க. மற்ற வழக்கத்துக்கான ஒரு போயிங் மாதிரியான டைப்பு விமானத்தை விட அது அதிகப்படியான செலவுகளை தரக்கூடியது தான். இருந்தாலும் வெளியேற்றம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, அவங்க இந்த மாதிரியான ஒரு 7.5 லட்சம் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் நிறைய கணக்கு சொல்கிறாங்க. அதாவது உலகம் முழுவதும் அமெரிக்காவிற்கு சட்ட விதி மீறி வந்து குடியேற்றம் செய்திருக்கிறோன்னு. அப்போ அவங்களெல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய தேசியவாதி மாதிரி சொல்கிறார். ஆனால் மற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற அமெரிக்கர்களுக்கு அங்கே இருக்கிறவர்களுக்கு வரலாறே கிடையாது, இவர்களே ஐரோப்பியவர்களிருந்து குடியேறி வந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான சில விவாதங்களில் கூட பார்க்க நேர்ந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அவர்கள்
78லேயே அவங்க கான்ஸ்டியூஷன்லாம் எழுதி அது அமெரிக்கர்களுக்கான ஒரு முறையான ஒரு இடமாக அவங்க தங்களை ஒரு நிலைநிறுத்தி கொண்டதுனால அது இன்றைக்கி செல்லுபடியாகாது, இந்த பேச்சு செல்லுபடியாக. அதே போல் அமெரிக்கர்களுக்கென்று ஒரு பூர்வகுடிகள் அமீஸ்ன்னு இருக்கிறாங்க. அதையெல்லாம் இவங்க கடந்த இன்னும் 200 ஆண்டுகளாக அவங்க ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியலை ஒரு தொல்குடிகளாக அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க பள்ளிக்கு வரதில்லை, விளக்குகளை கூட வச்சுக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அமீஸ்க்குன்னு ஒரு ஸ்கூல்ஸு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், அந்த மாதிரி அமீஸ்னுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் இந்திய கிராமங்கள்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த எங்கள் வாழ்வியல் தான் வேணும், இது மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே இவங்கெல்லாம் மாற்றிட்டாங்க, அவங்கள எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு பண்ணாங்க அப்படி அதனால் சொந்த நாட்டு மக்கள்னால் உண்மையிலேயே அவங்க தான் அமீஸ்ன்றக்கூடிய அமெரிக்கனுடைய பூர்வகுடி மக்கள் தான். அவங்கள இவங்க சரியாக நடத்தலை. அப்புறம் இன்னும் இவங்க அப்புறம் வெளிநாட்டு இதுகளெல்லாம் அதுவும் ட்ரம்ப் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆதிக்க மனநிலை வச்சிருக்கிறவர்களாம் எப்படி நடந்துப்பார். இந்த கொண்டு சேர்த்தவர்களில் இவங்க என்னென்னா இது சட்டப்பூர்வமாக குடியேறி அவர்களுடைய ஒரு லைசன்ஸ் ரெனியூவல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண முடியாத போது, ஒர்க் பர்மிட்ஸ் எல்லாம் இல்லாத போது இருந்துட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்காக காத்திருப்பவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்டெல்லாம் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முதல் கட்டமாக வெளியேற்றியவர்கள் எல்லாம் அங்கே குற்றம் செய்தவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் குற்றவாளிகள், அது குற்றவாளிகள்னால நாங்கள் இவங்க முதல் கட்டமாக உடனடியாக வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஏதோ ஒரு கேஸ் இருக்கும், ஏதாவது ஒரு விதிமீறல்களில் அவர்கள் மீது வழக்கு இருக்குது, அந்த ஒரு சின்ன குற்றமாக கருதப்படுகிற அவர்கள் எல்லாத்தையும் அதனால் அந்த மாதிரி செய்ததாக வந்தது. ஆனால் உண்மை தான், அங்கேருந்து அவங்க கைவிலங்கு விட்டு தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட அவங்க முதல்ல டிஸ்கஷன் பண்ணி பெரிய தொகையாக இருக்குது இந்த மக்களுக்கு, இவங்களை எந்த வகையிலையும் முதல்ல இந்த மாதிரி சட்டப்பூர்வம் நீங்கள் ஒத்துப்பீங்களா, இப்படி ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு உங்கள் நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து வரும் குடியேற்றங்கள் நீங்கள் எப்படி நடத்துவீங்க? நம்ம சில நேரம் மனிதாபிமான அடிப்படையில் இந்த ரோஹின்யா முஸ்லீம்ஸ்லேருந்து ஆரம்பித்து இங்கே ஈழத்தமிழர்கள் வரைக்கும் ஒரு கேம்ப், ஒரு பர்டிகுலர் இதெல்லாம் வச்சுருக்குறோம், அந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் அவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே அவர்கள் தொழில் வாய்ப்பு அது இதெல்லாம் நம்ம அனுமதிக்கிறதே இல்லை. இல்லைனாலும் இன்றைக்கி கலெக்டரை கூட ஒருத்தர் ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் இது ஆகிடுச்சுன்னா அவங்க நாலேஜுக்கு போனால் அவங்க காவல்துறையை வச்சு கொண்டு போய் அவங்க ஃப்ளைட்டில் வச்சு அனுப்புவாங்க. அது சிங்கப்பூர், மலேசியா உட்பட இது உட்பட எல்லா நாடுகள்லையும் இருக்கிறது தான். இந்த விஷயங்களில் ஒரு நீண்ட நெடு நாட்களாக எப்படி இவ்வளோ பேர் இருந்தாங்க. அதுலேயும் இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது வரக்கூடிய தகவல்கள்லாம் அதிகப்படியாக குஜராத்லேருந்து போயிருக்கிறாங்க, பஞ்சாப்லேருந்து போயிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாம் தரவுல நமக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார், இவங்களெல்லாம் நம்ம அனுமதிக்க முடியாது. அதில் முதல் கட்டமாக இந்த குற்றம் செய்தவர்கள் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான ப்ரூஃப்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக அது வெளியுறவுத்துறை மூலயமா அவங்களுக்கு வந்திருக்கும். அதனால் இது நம்ம இந்த விஷயத்தை வேடிக்கை தான் பார்க்க முடியும். அவர் இன்னும் பெரிய அதிரடி வான வேடிக்கைகள்லாம் காட்டிகிட்டு இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள் இப்போ பிரதமர் போய் சந்திக்க போகிறார். 13ஆம் தேதி 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒர்க் பர்மிட் நிலையாக இருக்கக்கூடிய அந்த H1B விசா மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தீர்வு எட்டப்படும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நோக்கம் என்றைக்குமே இந்தியா மாதிரி நாடுகளை நோக்கி அல்ல. அவர் இது சைனா மாதிரி, கொலம்பியா மாதிரி குறி வைக்கிறாரு. அதனால் அது சில நேரங்களில் அந்த லிஸ்ட்டில் வரும்போது இந்தியாவும் தான் இந்த பிரச்சனைகளை விரைவில் எதிர்கொண்டு தீர்த்துருவாங்கன்னு தான் நம்ம நம்பணும். இதுவும் ஒரு வரி விதிப்பு முறையில் அமெரிக்கா ஒரு வணிக போருக்கு தயாராக இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா அவர்கள் அதிகமாக அந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய சீனா, கொலம்பியா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு இங்கே 25% பிரேசில், கொலம்பியாவுக்குலாம் போகிறாரு. சீனாவுக்கு கூட அவர் 10% வரி போட்டிருக்காரு. இதை எதிர்த்து இப்போது ஒரு 30 நாள் இப்போ அவர் அதை நிறுத்தி வச்சிருக்கிறார். இருந்தாலும் இந்த வரி விதிப்பில் பிரேசில் இருக்கிற நாடுகள், பிரேசிலில் ஒரு 10 நாடுகள் இருக்கின்றன. அதுக்கும் கரன்சி நாங்கள் டாலரில் தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், இல்லைன்னா நான் இந்த மாதிரி 100% வரி விதிப்பேன் அப்படின்ற ஒரு பேச்சு, அந்த அதிரடியான விஷயங்கள், இது எப்படி அவர் நினைத்ததை அவரால் சாதித்து கொள்ள முடியுமா, அல்லது இது ஒரு வணிக போருக்கு வழிவகுக்குமா? நீங்கள் சொல்கிற மாதிரி வணிக போர் முழுவதுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு, ஏன்னா அமெரிக்காவும் பிஸ்னஸ் பண்ணுது, அவங்களும் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், தென்னாப்பிரிக்கா, அப்புறம் இப்போது UAE கூட ஜாயின் பண்ணியிருக்கு.
அதனால் இந்த பிரேசில் நாடுகள் அதுக்கான வரி விதிப்பு அப்படின்னு வரும்போது அதில் வந்து அவர் நாணயத்தை தான் குறியிட்டு சொல்கிறார். நீங்கள் டாலரில் தான் பே பண்ணணும், டாலரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தான் அவர் சொல்கிறார். அதுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு தீர்வு எட்டப்படும். இதற்கு முன்னால் நம்ம டாலரில் தான் கொடுத்து விட்ருந்தோம். இப்போது சில அரபு நாடுகள் பெட்ரோலிய பொருட்களில் இந்தியன் கரன்சியை கூட இந்தியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் நாடுகளுக்கு அவர் வந்து வச்சுருக்கிறது இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாமல் தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் அதுவும் எட்டப்படும். இன்னொன்று, இந்த வரியெல்லாம் விதிக்கிறார் பற்றி. இப்போ சைனாவுக்கு 10% விட்டுருக்காங்க, ஒரு வரி விதிச்சிருக்காரு. திருப்பி சைனாவும் அதுக்கான டேக்ஸ் போடுறாங்க. இது வந்து ஒரு நாடு என்றைக்கும் பெருசாக, நாடுன்னா நாட்டு மக்கள், அந்த நாட்டு மக்களாக அதிபர்கள் இப்போ இவர் வரி விதிக்கிறார் இல்லையா, 25% வரி விதிக்கிறாரு. என்ன பொருட்கள் வரி விதிக்கிறாங்க? இப்போது நீங்கள் கனடாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கனடா வந்து ஒரு மெடிசன்ஸு, மோட்டரு, மரப்பொருட்கள் இது மாதிரி விஷயங்களுக்காக மட்டும் 24,90,000 கோடி வந்து அவர்கள் வந்து, அதாவது இங்கேருந்து இறக்குமதி ஆகுது, இவங்க பே பண்ணுறாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்சிகோ வந்து மெக்சிகோவிலிருந்து, மெக்சிகோ தான் அவர் அதிகமாக அதை சாப்பிட்றாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு, கிரைன்ஸு, மெஷினரிஸு, இது எல்லாமே மெக்சிகோவிலேருந்து தான் வருது. அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 33,20,000 கோடி ரூபாயை வந்து மெக்சிகனுக்கு வந்து அமெரிக்கா கொடுக்குது. இப்போ இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது டேக்ஸ் அவர் அங்கே போடுறாரு. இப்போது இந்த மெக்சிகோவும் கனடாவும் அவங்க பேசியிருக்காங்க. பேசி என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் எங்கள் மேலே கோவம், நீங்கள் வந்து இந்த மைக்ரன்ஸ் தானே, இந்த மைக்ரன்ஸ் விஷயத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், நாங்கள் சட்டப்பூர்வமான எங்கள் எல்லையில் நாங்கள் ஆட்களை நிறுத்தி வைக்கிறோம், உங்கள் நாட்டுக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இது உட்பட அவங்க இன்னும் சிலதை பேசியிருக்காங்க. இதனால் இந்த 25% வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாரு. அதுமாதிரி சைனா பதிலுக்கு பதில் போடுது. சைனா கிட்ட இருந்து மட்டுமே இவங்க நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லேருந்து ஆரம்பித்து அங்கேயும் மெஷினரிஸு, நிறைய ட்ரெஸ்ஸு, ஆடைகள், இந்த கண்ணாடி, பீங்கான் பொருட்கள், அங்கேயும் மர பொம்மைகள், விளையாட்டு பொம்மைகள், இது மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட 41 லட்சம் கோடி ரூபாய் வந்து சைனாவுக்கு இவங்க வந்து பே பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களினுடைய விலையாக இருக்குது. மொத்தமாக 99,60,000 கோடிகள், 99 லட்சம் கோடி 60 கோடிகளை வந்து இவர்கள் வந்து பே பண்ண மாதிரி, அந்நிய செலாவணி பே பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, இப்போது ஒரு 25% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை போட்டோன்னே அந்த என்றைக்குமே டேக்ஸை யார் பே பண்ணுறா, அவங்க நாட்டு மக்கள் தான் பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து சில விஷயங்கள் வந்து சைனா மாதிரி இருக்குங்களுக்கு, இப்போ ஒரு பொருளுக்கு வந்து போடுறாங்க டேக்ஸ் வந்து இப்போ 100 ரூபா, அந்த பொருள் நாளையிலிருந்து 110 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அது அப்படியே மக்கள் தலையில் விடிஞ்சிருது. ஸோ அப்போ மக்கள் என்ன வந்து சைனா பொருளை வாங்க மாட்டாங்க. சைனா பொருளை வாங்காமல், ஸோ அந்த 100 ரூபாய்க்குள்ளே என்ன இருக்குது, இன்னொரு பொருள் அதுக்கு ஈக்குவலாக இந்தியன் பொருளாக கூட இருக்கலாம், அமெரிக்காவினுடைய சுய தயாரிப்பாக இருக்கலாம், அதை அவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ இவங்க பொருளை வாங்காமல் போயிடுவாங்க. இப்படி ஆப்ஷனும் இருக்குது. சில பொருட்கள் வந்து அதை தான் பயன்படுத்துகிறாங்க, ரெகுலராக பயன்படுத்துறதுக்கான இதெல்லாம் இருக்குன்னா, அப்போ அந்த பொருளை அவங்க வாங்கியாக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான காம்படேட்டரே இல்லை. சைனா கொடுக்குறதோ, மெக்சிகன்ஸில் ஃபுட் இதெல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க, உணவுப் பொருட்கள் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, வேறு வழியே இல்லை, அதை வாங்குறாங்க. அப்படின்னும் பொழுது உள்நாட்டு மக்களுக்கு இது சிரமம் தான். இவரும் ஒரேடியாக அடம்பிடிக்க முடியாது. இவர் வந்து அது மீறி அடம்பிடிக்கும்போது இவர் சொந்த மக்களை வந்து சோதிப்பதாகத்தான் போய் முடியும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவர் கன்சிடர் பண்ணி இப்போ வந்து இந்த கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் அவர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காரு. சீனா வந்து பதிலுக்கு பண்ணுது. நீங்கள் 10% பண்ணால் நாங்கள் 10% பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு போட்டி, வணிக போட்டிக்கு கொண்டு போய் முடியுமான்ற இந்த இடத்துல நம்ம நிச்சயமாக. ஆனால் இது எல்லாம் ஒரு துவக்க புள்ளி தான். ஏதோ ஒரு வகையில் இப்போது சைனா பீப்புள் அங்கே இருக்கக்கூடிய அவங்களும் அமெரிக்கன் பொருட்கள், அமெரிக்காவிலிருந்து அவங்க நிறையா மோட்டர்ஸு, அவங்களும் என்ஜின்ஸு, இது மாதிரி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 பேருக்குமே சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்க ஏதோ ஒரு அமிக்கபிளான ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு 27 நாடுகளில் ஏராளமான பொருட்கள் அங்கேருந்து வருது. அங்கே வந்து சிப்ஸ்லேருந்து ஆரம்பித்து அங்கேயும் மோட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பொருட்கள் ஐரோப்பிய சந்தையிலேருந்து இவர்களுக்கு வருது. அதுக்கும் அவர் 100% டேக்ஸ் போடுவான்றார். இதெல்லாம் அவர் வந்து தான் சொல்வது ஒவ்வொரு நாளும்
தான் சொல்வதே வேதம், சொல்வதே கட்டளை, சாசனம் அப்படின்ற வகையில் அவர் போயிட்டே இருக்கிறார். அப்படி வந்து ஒரு நாட்டை வந்து அப்படி கொண்டு போயிடவே முடியாது நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும். துவக்கத்தில் அவர் அப்படியே அதிரடியாக செய்யும்போது, அப்போது இவர் இப்படி மாதிரி டேக்ஸு நான் போடுவேன், நீங்கள் இதை செய்யலைன்னா அதை நான் செய்வேன் அப்படின்னும்போது அவர் சொல்லிட்டே போகிறார். இப்போ எப்படி அவர் பதிலுக்கு இவங்களும் இப்போ மெக்சிகோவெல்லாம் வந்து டேக்ஸ் வந்து பதில் அவங்க டேக்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாதிக்கப்படும். அதனால் வந்து அங்கே நீங்கள் இதை பண்ணுங்கள், நான் இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு எப்படி ஒரு இதுக்கு வந்துட்டாரோ அந்த மாதிரி இப்போது அவங்க யூரோ மாதிரியான டாலர்ஸ் எல்லாம் வரும்போது இவர் வந்து பணம் அங்கே கொடுக்க நேரிடணும். அமெரிக்கா வந்து யூரோப்பியன் யூனியனுக்கோ இதுக்கோ வந்து கொடுக்க நேரிடுது பார்த்தீங்களா. அப்போ சுற்றி வளைச்சி வந்து மீண்டும் மீண்டும் சந்தேகிப்பது அமெரிக்க பொருளாதாரம் அப்படின்றது வந்து முன்பை போல் வளம் நிறைந்ததாக இல்லை. ஏன்னா பெட்ரோலிய பொருட்களை நாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகவே இவங்க போய் அங்கேருந்து குரூடாயில்ஸ் எல்லாம் வந்து ஈராக்கு சம்மந்தப்பட்ட போரில் இவங்க தலையிட்டு இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு போனோம். எவ்வளோ நாள் எடுக்க முடியும், அவ்வளோ நாள் எடுக்க முடியுமோ எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கான இது இன்றைக்கி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் யூரோப்பியன் யூனியன்லேருந்து சைனாவில் இருந்தெல்லாம் சிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இயற்கை எரிவாயுக்கான சோர்சஸ் எல்லாம் அதை வந்து பெரிய அளவு பேரல் கப்பல் எல்லாம் அமெரிக்காவுக்கு சைனாவிலேருந்து தான் வருது. இது மாதிரி ஐட்டமெல்லாம் இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ்க்கு போகக்கூடிய ஃபியூல் இதுக்கெல்லாம் இவங்களும் பே பண்ணி தான் ஆகணும். அதனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு உலக சந்தையில் எந்த பொருளும் எந்த ஒரு இடத்துல இருந்தும் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இந்த நாடுகள் அப்படின்றது சுயசார்பாக எந்த நாட்டோடையும் நம்ம சாராமல் வாழ்ந்துருவோம் அப்படின்றது எப்படி இந்த எல்ஜிபின்னு சொல்லுவாங்க, அதாவது லிபரேஷன், ப்ரைவேட்சேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலக பொருளாதாரமயமான பிறகு இப்படியெல்லாம் அவர் வந்து பெரிய அளவுலலாம் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு இன்றைக்கி எதிர்ப்பு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இப்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் கூட அங்கே பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்திருக்கு. பல்வேறு அவருடைய அந்த எல்ஜிபிடிக்யூ அதுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி அவர் நிறைய கேஸ் ஆகிட்டே இருக்குது. அந்தந்த மாகாணங்களுக்கு உரிமை இருக்குது, அதெல்லாம் கேஸ் அப்படியே அங்கங்கே புதிதாக வழக்கு வந்து அங்கே இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல்ஸ் அவங்கெல்லாம் போட்டு எங்களுக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து அங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அந்த சவுதி அரேபியா மாதிரி இருக்கவங்கலாம் அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல்ல கேட்டிங்க பார்த்தீங்களா, காசா இந்த மாதிரி அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டபுள் லேயர் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. அது நாங்கள் வந்து அரபு நாடுகள் எங்களுடைய மேற்பார்வையில் அங்கே ஒரு கவர்மெண்ட்டை ஏற்படுத்தி அதுக்கான ஒரு இப்போ ஏற்கனவே அந்த ஐநா 10 லட்சம் மக்களை வந்து சர்வதேச நாடுகள் தான் அங்கே காத்துட்ருக்குறாங்க. அப்போது நாங்கள் வந்து அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி, ஆனால் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி கிடையாது, ஆனால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி நாங்கள் வந்து இந்த அரபு நாடுகள் கூட்டமைப்பு நாங்கள் பார்த்துக்குறோம், கீழே வந்து அங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சு நம்ம வளம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அது அங்கே இருக்கிற காசாவில் இருக்கக்கூடியவங்க அமாஸ் படையினர், அமாஸ்ன்றது வந்து ஒரு தீவிரவாத குழு மட்டும் கிடையாது, அங்கே கவர்னன்ஸும் அவங்க தான் பண்ணுறாங்க. 1967 வரைக்கும் எகிப்து வச்சுருந்துச்சு, அப்புறம் இஸ்ரேல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அமாஸ் படையினர்கள் வந்து அமாஸ் வந்து அங்கே பொலிட்டிக்கலும் பண்ணுறாங்க, அதாவது ஒரு அரசு செய்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் அவங்களை நம்புவதற்கு காரணம் என்னன்னா, அங்கங்கே அவங்களால் முடிஞ்ச அரசியல் பணங்களை எல்லாம் சேர்த்து மருத்துவ கட்டமைப்பு, அங்கே கவர்னன்ஸையும் அவங்க பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மக்களுக்காக அவங்க வந்து போராட்டம், ஆயுதங்கள் இந்த மாதிரி ரெண்டும் செஞ்சிட்ருக்கிறதுனால அமாஸ் வந்து ஒரு அரசியல் பிரிவு தான். 1988 துவங்கி அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கான ஒரு விஷயங்கள்லேயும் இவர் நடந்துக்கிற முறை உலக நாடுகள் முழுவதும் அவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு எல்லோரும் ஷாக் ஆவாங்க, அப்புறம் வந்து அவர்களும் வந்து இப்போ உபாக் மாதிரியான ஆயில் அரபு நாடுகளினுடைய அந்த ஆயில் கூட்டமைப்பு இதெல்லாம் வந்து ஒரே நாளில் ஏதாவது பிளாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் எதுவும் தரவே மாட்டோம், நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் தரமாட்டோம், என்ன பண்ணுவார், எல்லா நாட்டு மீடியும் செய்ய முடியுமா? அதனால் அது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமை போய் தொடும். இவர் சொந்த நாட்டு மக்கள் சோதிக்கிறாரு, இந்த மாதிரி தீர்வுன்ற பேர்வில் வந்து தீர்த்தர்றாரு. தீர்வு சொன்னோன்னா அதை கம்ப்ளீட் அந்த மக்களை பாதிக்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அது டேக்ஸ் போடுறது கூட முதல்ல அதிகமாக பாதிக்கிறது சொந்த நாட்டு மக்கள் தான். அது எந்த நாடும் வந்து ஒரு டேக்ஸு சுங்கவரி போட்டிங்கனாலும் சரி, நீங்கள் எந்த பொருள்னு இப்போ நீங்கள் பட்ஜெட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதில் பார்த்தீங்கன்னா சுங்கவரி போட்டாங்கன்னா அது முதல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களினுடைய விலை தான் ஏறும்.
அவங்க அதில் தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு எப்படி பேர் பண்ணும்? கவர்மெண்ட்டு என்ன அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே, கவர்மெண்ட் வந்து அது அந்தந்த நாட்டு மக்கள் தலையின் மீது தான் சுமத்தணும். இந்த அடிப்படை அறிவு கூட அவர் ட்ரம்ப் எப்படி அவருக்கு வந்து பொருளாதார ஆலோசகர் யார் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்காம தான் அவருடைய இந்த தடாலடி முடிவுகள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக மக்கள் கோர்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்களுடைய பார்லிமெண்ட்டு எல்லாமே அவரை வந்து ஒரு பிடிச்சு இழுத்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தீர்வார்கள். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அவர் பெரிய அளவில் பேசு பொருளாக தான் இருப்பார். மிக்க நன்றி உங்கள் கருத்து பதிவுக்கு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.